கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் மிக உன்னதமான கட்டமான புனித வாரத்தின் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன் 3 வேலை நாட்கள் என்பார்கள். இந்த வாரத்தின் நோக்கம் தன்னையே பலியாக்கிக் கொள்ள தயாரான கடவுளின் பணியாளரை தியானிப்பதும், அவருடைய தன்னலமற்ற அன்பின் சேவைக்கு நாம் பதிலளிப்பதும் ஆகும். இந்த இறைவார்த்தைகள் எசாயா தீர்க்கதரிசி 42 அதிகாரம், யோவான் நற்செய்தி 12 அதிகாரம். புனித வாரத்தின் நோக்கமான கடவுளின் அமைதியான பணியை பின்பற்றுதல் மற்றும் அதன் தன்மையான அன்பின் உன்னத பலி ஆகியவற்றை நமக்கு வலியுறுத்துகின்றன. கடவுளின் உண்மையான சேவை எப்படி இருக்கும்? மரியாள் செய்த சேவை என்ன? இயேசுவின் பாடுகள் எவ்வாறு அதில் இணைகிறது என்ற கேள்விகளை இன்று தியானித்து கிறிஸ்துவின் பாடுகளின் ரகசியத்திற்குள் ஆழமாய் செல்வோம். இன்றைய புனித வாரத்தின் நோக்கம் அமைதியான பணியினுடைய இலக்கணத்தை அறிந்து கொள்ளுதல், தன்னை வெளிப்படுத்தாமல் நீதியை நிலைநாட்டுதல், தன்னை வெளிப்படுத்தாமல் நீதியை மட்டும் நிலைநாட்டுதல். இறைவாக்கினர் ஏசாவின் முதல் ஊழியரின் பாடல் இயேசுவின் ஊழியத்தை பற்றி மிக தெளிவாக விவரிக்கிறது. இதுவே புனித வாரத்தின் நமது அடிப்படை நோக்கமாக அமைய வேண்டும். ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியன் தெருக்களின் தன் குரலை உயர்த்த மாட்டான், சண்டையிட மாட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய பணி ஆரவாரமற்றது. அவர் தம்மை உலகிற்கு நிரூபிக்க அற்புதங்கள் மீதோ அல்லது சண்டைகள் மீதோ நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக அமைதியிலும் தாழ்மையிலுமே தன் நீதியை நாட்டினார். இந்த ஊழியன் நிறைந்த நாணலை ஒடிக்க மாட்டான், மங்களா எரியும் திரியை அணைக்க மாட்டான். அதாவது பலவீனமானவர்களுக்கும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கும், அதாவது உதாரணமாக மங்களாயரின் திரிபோடு இருப்பவர்களுக்கு அவர் இறுதி வரை இரக்கம் காட்டினார். இது அவருடைய பாடுகளில், அதாவது சிலுவையை சுமக்கும் போது கீழே விழுந்த போது வெளிப்பட்ட உன்னத பொறுமையை காட்டுகின்றது. இதுதான் இரக்கத்தினுடைய இலக்கணம். நம்முடைய தவக்காலத்தின் நோக்கம் இந்த வாரத்தில் கடவுளின் ஊழியனைப் போல உலகில் நீதியையும் அன்பையும் அமைதியாக நிலைநாட்டுவதாகும். விளம்பரமின்றி, ஆடம்பரமின்றி, புலம்பலின்றி நமது தவக்கால செயல்கள் ஆடம்பரத்தனமானதாகவோ பகட்டானதாகவோ இல்லாமல் இயேசுவின் அமைதியான ஊழியத்தை போல பலவீனமானவர்களுக்கு இரக்கம் காட்டும் செயல்களாக அது மாற வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் தன்மை. அன்பின் உன்னத பலிக்கு தயாராக வேண்டும். முழுமையான ஈடுபாடும் தியாகமும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் பாடுகளுக்கு சில நாட்களுக்கு முன் பெத்தானியாவில் மார்த்தா, மரியா, லாசர் ஆகியோரோடு அவர் விருந்துள்ள நிகழ்வு கிறிஸ்துவின் தன்னலமற்ற அன்பினுடைய பலியை நமக்கு உணர்த்துகிறது. மரியாளின் செயல் புனித வாரத்தின் ஆழமான அன்பின் தன்மையை நமக்கு காட்டுகிறது. அவள் மிக விலையுறந்த கலப்படமற்ற நறுமண தைலத்தால், ஆரோமேட்டிக் ஸ்பின்கனாட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தைலத்தின் விலை மதிப்பற்ற நறுமண தைலத்தை இயேசுவின் காதங்களில் பூசி தன் தலைமுடியால் துடைக்கிறார். இது மிகப்பெரிய தியாகமாய் பார்க்கப்படுகிறது. யூதாசின் கூற்றுப்படி அதன் மதிப்பு 30 வெள்ளிப்பணம் என்று கணக்கிடப்படுகிறது. இயேசு மரியாளின் செயலை என் அடக்கம் செய்வதற்காக அவள் இதை செய்வித்தாள் என்று கூறுகிறார். இந்த செயல் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் முன் அறிவித்தது. இயேசுவை அடக்கம் செய்வதற்கான மரியாதை என்று அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் இயேசு கொடுக்கக்கூடிய விளக்கம். நம்முடைய தவக்கால தன்மை என்ன? மரியாவை போல எந்தவித தன்னலமும் தயக்கம் இல்லாமல் மிக சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுப்பதாகும். நாம் உலக பொருட்களில், அதாவது யூதாசின் பணத்தில் மதிப்பை விட கிறிஸ்துவின் அன்பிற்கே அதிக மதிப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உலக பொருள்களுக்கு கூட
பொருள்களை விட இயேசுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுயநலமும் அமைதியின் குரலையும் தாண்டி நாம் வாழ வேண்டும். தியாகத்தினுடைய புறக்கணிப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஏசாயா கூறும் அமைதியான ஊழியனும் மரியாளின் உன்னத தியாகமும் யூதாஸின் சுயநலமும் நமது பொது வாழ்வில் நேரடியாக பொருந்துகின்றன. யூதாஸ் அந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொன்னான். அவன் ஏழைகளின் மீதுள்ள அக்கறையால் அல்ல, தன்னுடைய பேராசையாலேயே அவன் சொன்னான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் அன்பால் அல்ல, அவன் அக்கறையால் அல்ல, மாறாக சுயநலத்தால் அப்படி பேசுகிறான். இன்றைய பொது வாழ்வில் சமூக நீதி, ஏழை எளியோர் என்று பேசும் பலரின் செயல்கள் இப்படித்தான் இருக்கிறது. சுயநலம், ஊழல் மற்றும் தமக்குரிய புகழ்ச்சிக்காகவே அவை அமைகின்றன. இது புனித வாரத்தின் தவிர்க்க வேண்டிய பாவம். சுயநலம், ஊழல், தனக்குரிய தற்புகழ்ச்சி எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஏசாயா கூறிய நிசப்த ஊழியரைப் போல உண்மையான நீதிக்காக உழைக்கும் தலைவர்கள் ஆரவாரமோ அல்லது புகழ் தேடலோ இல்லாமல் பணிபுரிவதையும் பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் ஆரவாரமான ஆடம்பரமான தலைவர்களை மட்டுமே கவனிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய புனித வாரத்தின் சவால் என்ன? மரியாளின் தியாகத்தைப் போல எவ்வித பயனும் எதிர்பாராமல் நம்முடைய மிகச் சிறந்ததை, நேரம், செல்வம், பணம், இவைகளை ஏழைகளுக்கும் சமுதாயத்திற்காகவும் நாம் கொடுக்க வேண்டும். நாம் யாரையும் காயப்படுத்தாமல் அமைதியாக நீதியை நிலைநாட்டும் நிறைந்த நாணலை ஒடிக்காததைப் போல ஊழியர்களாக நாம் மாற வேண்டும். இறுதியாக தன்னலமற்ற அன்பில் பணிபுரிவோம். புனித வாரத்தின் தொடக்கத்தில் நாம் கிறிஸ்துவின் நிசப்த ஊழியரை பின்பற்றுவோம், அமைதியான ஊழியரை பின்பற்றுவோம். ஏசாவின் ஊழியரைப் போல நாம் ஆரவாரமற்ற, ஆடம்பரமற்ற, ஆனால் இரக்கமும் நீதி நிறைந்த சேவையை செய்ய நமது நாவையும் காதையும் இறைவனின் பயிற்சிக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மரியாவைப் போல கிறிஸ்துவுக்காகவும் அவர் மீட்புக்காகவும் மிக விலை உயர்ந்ததை, தன்னலமற்ற அன்பை அர்ப்பணிக்க நாம் இந்த புனித வாரத்திலே துணிவோமா? யூதாஸின் பேராசையும் உலகத்தின் ஆடம்பரமும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியிலும் தன்மையிலும் கடவுளுக்கு நாம் பணிபுரிவோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பாடுகளின் அன்பை ஆழ்ந்து தியானித்து நாம் அந்த அன்பில் பங்கு பெறுவோமா?